கமல் அதாவது தான் கமல் வேற சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு. சிவாஜி கட்சியாக தோற்று போனார். நீங்கள் இந்த தோற்று போனவங்களையா கணக்கெடுத்து ஒருத்தர் நம்ம ஈக்குவல் பண்ணி பேச முடியாது. யார் யார் அதை தோற்று போன சிவாஜி ஏற்கனவே இது பண்ணார். விஜயகாந்த் இன்னைக்கு கட்சியார் நிலைமை குறைவாக இருக்குது. ஆந்திராவில் சிரஞ்சீவி இன்னைக்கு கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாரு, சினிமாவுக்கு போயிட்டாரு. இதெல்லாம் சரத்குமார் பிஜேபி நினைச்சிட்டாரு. இதெல்லாமே சரிதான். அவர் புதுசாக வந்தவர் வந்து எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரோ அதான் பார்ப்பாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் நின்று நினைச்சுன்னு தான் பார்ப்பாரு. கமலஹாசன் போனதுக்கு காரணம் கமலஹாசனே தான், வேற யாருமே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசனுக்கும் கமலஹாசனுக்கும் இருந்த போட்டியில் டஃப் கொடுத்து கடைசியில் தான் குறைஞ்ச ஓட்டு வித்தியாசம் வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க. அவர் அரசியலை வந்து முழுமையாக அவர் எடுத்துக்கல. அவர் வந்து பிக் பாஸ்லையும் சினிமாலையும் தான் அவர், ஏன்னா சினிமாவில் மிகப்பெரிய நாயகன், உலக நாயகன்றது உண்மை, மிகப்பெரிய நடிகர் இல்லையா, அது மாற்றமே கிடையாது. அவர் மிகப்பெரிய விரும்புவதும் சினிமாவை தான். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா சினிமா விட்டுட்டார்ல, படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல, ஜனநாயகனா அதான் லாஸ்ட் படம், இனிமேல் முழுக்க இதுதான் அப்படின்னு இறங்குறாரு. அதுதான் இன்னொன்று சொல்கிறாரு, கமலே சொல்கிறாருல, 24x7 அரசியல்வாதி கிடையாது, முழு நேர அரசியல்வாதியாக யாரும் இருக்க முடியாது. முழு நேர அரசியல்வாதியாக இருக்கலாம் திமுக அதிமுககாரன் செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் முழு அரசியல் தான் முழு நேர தொழில். அதில் இருக்கக்கூடிய பல லாபங்கள்லாம் கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, காலையிலேருந்து அவருக்கு வேறு சிந்தனையே எதுவுமே கிடையாது. எந்திரிக்கிறார், தூங்கும்போது தான் தானே தூங்குவார்னு நினைக்கிறேன். அரசியல் தான் அவர் ரத்தத்தில் கலந்தது அவங்களுக்கெல்லாம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு யோசிப்பாராம், இன்னைக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கே, என்ன அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கணும். எதிர்கட்சியாக தான் பிரச்சனை உண்டாக்கணும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனை சும்மாவே இருக்கணும், பிரச்சனையும் கிடையாது. ஒன்று செய்யுங்க, நேரம் தூத்துக்குடி மாவட்ட யார் அங்கே போய் அவனை போய் அவருக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற ஆளை இன்னொரு போஸ்டிங் போடு அப்படிங்கிறது. 2 பேர் கிளம்பி இங்கே வருவாங்க, என்ன தலைவரேன்ட்டு வா ஒன்று பஞ்சாயத்தை உட்காந்து பேசுறது. நீங்கள் அவரை காரில் போகும்போது பார்த்துருக்கீங்களா? அறிவாலயத்துக்கு போகும்போதோ இதுக்கு போகும்போதோ பேப்பர் படிச்சுட்டே தான் போவார், பேப்பர் ஏதாவது புக்கு படிச்சுட்டே தான் போவார். எல்லாம் அரசியல் சம்மந்தம் தான். அவங்க ரத்தத்தில் பிளட்டில் ஊர்னது இது அரசியல். கமலஹாசன் வந்து முழு நேர அரசியல்வாதி, கமலஹாசன் இல்லாமல் இருக்கலாம். இங்கே முழு நேர அரசியல்வாதி மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பாதி பிக் பாஸு, பாதி சினிமா இதுக்கு ஷூட்டிங் போகிறேன், இந்தியன் 2 போகிறேன், நான் வந்து பார்த்துக்கிறேன், பிக் பாஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அரசியலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமே தவிர, அவரை நினச்சிக்கிட்டே எல்லாரையும் சொல்ல முடியாதுல்ல. அவரை ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து முழு நேர அரசியலாக இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு தொழில் அரசியல் கிடையாது. இது தொழில் அரசியலாக இருந்தால் மட்டும்தான் இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அரசியல் பண்ண முடியும்.